மோகன் அந்த குங்குமத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டான். அப்ப துளசியும் கண்டிப்பா வீட்டுக்குள்ள போயிருப்பா. தாமினி என்ன கொண்டு பாடல ஏத்தி குழி தோண்டி புதைச்சிருவா போல இருக்கு. அம்மாடி, அந்த துளசி நம்மள சும்மா விட மாட்டா. என்ன ஆக போதோ தெரியலம்மா. ஆமா, நம்ம 2 பேரையும் ஒண்ணும் இல்லாம ஆக்க போறா. ஐயோ, இது பேய் வேற. நம்ம உள்ள போன உடனே நமக்கு கும்மா குத்து இருக்கு. என் குஷியவ அடிக்கிறீங்க நீங்க. உள்ள வாங்க, நான் யாருன்னு காட்டுறேன். என்னால இனிமே இங்க இருக்க முடியாது. நான் எங்க வீட்டுக்கு போகணும். இங்க பாரு, அதான் நான் சொல். ப்ளீஸ் இங்க இருந்து போகாத. எங்க அம்மா தான் என்னை விட்டு போயிட்டாங்க. இப்ப நீயும் என்னை விட்டு போறியா? உன் கண்ணீரா எல்லார்கிட்ட இருந்தும் நீ மறைக்கலாம். ஆனா என்கிட்ட உன்னால மறைக்க முடியாது. இன்னைக்கு குஷியோட அப்பா குஷியோட அம்மாவையும் குஷியோட ஃப்ரெண்டையும் ஒன்னா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு ராதாவோட உண்மை தாமினியோட பொய்ய தோக்கடிச்சிருச்சு. ரெண்டு பேரும் டயர்டா இருப்பீங்க, போங்க. போய் உங்க ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நடந்த எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. மோகன் ஐயா, சொன்னா கேளுங்க மோகன் ஐயா. நான் என்னோட வீட்டுக்கு போயிடுறேன். இன்னொரு வாட்டி போறேன்னு சொன்னா அப்புறம் ஓங்கி அரைஞ்சிருவேன். இருக்கிற 32 பல்ல கொட்டிடும். என்ன புரியுதா? ராதா, உனக்கு இன்னைக்கு எவ்வளவு கஷ்டம் ஏற்பட்டிருக்கோ அதை பார்த்து நானும் கஷ்டப்பட்டிருக்கேம்மா. நீ நல்லா இருக்கணுமா? அம்மா, என் ஃபோன் கொடுங்க. ஐயோ கடவுளே, இந்த வயசான காலத்துல இன்னும் எவ்வளவு கஷ்டப்படணுமோ. இந்த குருமா ஏன் ஃபோன் எடுக்க மாட்டாங்க? இப்ப என்ன பண்றது தெரியலையே. நாளைக்கு வரலட்சுமி விரதம். அதனால நீ உன்னோட பக்தியையும் தந்திரத்தையும் பயன்படுத்தணும். அப்புறம் பாரு, துளசி என்ன யாரு நினைச்சாலும் மோகனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறத தடுக்க முடியாது. அம்மா, துளசி ராதாவெல்லாம் நான் அப்புறமா பாத்துக்கிறேன். இப்ப நான் உள்ள போய் தான் ஆகணும். ஏன்னா மோகன் கையால என் விரதத்தை முடிக்கணும். அப்பதான் மோகனை என்கிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது. வாங்க உள்ள. நான் வர மாட்டேன். வாங்கம்மா. முடியாது. உள்ள நான் வர மாட்டேன். என்னால முடியாது. தாமினி, பயமா இருக்கு. மோகன், நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக. பூஜையை வேற முடிச்சாகணும். அண்ட் பசியில எனக்கு தலைலாம் சுத்துது. நீ யாருன்னு காட்டிட்டல. நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அதோட புத்தியை தான் காட்டும்னு சொல்வாங்க. ஒரு மனுஷனோட நிலைமை மாறலாம், ஆனா குணம் மாறக்கூடாது. மோகன்,
நில்லுப்பா. தாமினி, மாமா ப்ளீஸ் பயப்படாம இருங்க. இங்க பாருங்க, நீங்க இங்க இருக்கிறவங்க கூடவே இருங்க, சரியா? நீங்க எல்லார் கூடவும் இருந்தா துளசியால உங்களை எதுவும் பண்ண முடியாது. இந்த விரதம் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் துளசியை கவனிச்சுக்கிறேன். இங்க தனியா நிக்க வேணாம், போயிடலாம் வா. உன்னோட விரதம் இனி என்ன ஆனாலும் நிறைவேறாது தாமினி, அதை நான் விடவும் மாட்டேன். மோகன், சரி தப்புங்கிறது நாம இருக்கிற சூழ்நிலை, நாம பாக்குற பார்வை சம்பந்தப்பட்டது. தாமினி இன்னைக்கு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டா. அதுவும் ராதாவ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டா. தப்புதான். ஆனா அவ எதுக்காக அப்படி பேசுனான்னு யோசிச்சு பாரு. எல்லாம் நம்ம குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையால தான். நம்ம சார்பா பேசுறதா நினைச்சு அவ பேசிட்டா. இதெல்லாம் சகஜம்தான். என்னதான் இருந்தாலும் உனக்காக விரதம் இருக்கா. அதுவும் இன்னைக்கு நாள் முழுக்க அவ பட்னி கிடந்திருக்கா. கோபத்தை விட்டுடு மோகன். வந்து சந்தோஷமா அவ விரதத்தை முடிச்சு கொடு. மோகன், சொல்றேன்ல, எல்லாருமே நாம நினைச்ச மாதிரி இருந்துட மாட்டாங்க. மனுஷங்கன்னா தப்பு செய்வாங்க தான். ஆனா ஒரு நல்ல மனுஷனுக்கு அடையாளம் தன்னோட தப்ப ஒத்துக்கிறது. நல்ல ஒரு குடும்பத்துக்கு அடையாளம் தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் அவங்க திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நிச்சயமா நம்ம குடும்பத்துக்கு அந்த பெருந்தன்மை நிறையவே இருக்கு. அதுலயும் உனக்கு இருக்கிற நல்ல மனசு வேற யாருக்குமே இங்க இல்லப்பா. நீ மட்டும் புரிய வைக்கலன்னா நானும் எல்லார் மாதிரியும் ராதாவை தப்பாதான் நினைச்சிருப்பேன். பாவம், அந்த அப்பாவி பொண்ணோட கண்ணீருக்கு நான் கூட ஒரு காரணம் ஆயிருப்பேன். பொண்ண மாதிரி நானும் அவ மேல நம்பிக்கை வச்சிருக்கணும். ஆனா அதை செய்யறதுக்கு நான் தவறிட்டேன் பாரு. ஒத்துக்கிறேன்ப்பா, தாமினி பெரிய தப்பு பண்ணிட்டாதான். ஆனா அவ கெட்டவ கிடையாது. நம்ம மேல இருக்கிற அக்கறையில உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம அவ பேசிட்டா மோகன். அவ உனக்காக விரதம் இருந்திருக்கா. அது நல்லபடியா நீ வந்து முடிச்சு கொடுக்கறதுலதான் எனக்கு சந்தோஷம். வருவல்ல? நான் திருடினா? திருடி போய் சொல்றவ பித்தலாட்டக்காரி எல்லாம் நீதான். ராகுல் அவ்வளவு பெரிய பழியெல்லாம் யார் மேலேயும் சும்மா தூக்கி போட மாட்டான். என்னைக்கு இந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் எனக்கு அன்னைக்கே தெரியும் ஏதாவது பெருசா பண்ண போறான்னு. நீ எங்களுக்காக என்ன பண்ண? நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அதோட புத்தியதான் காட்டும்னு சொல்லுவாங்க. நீ இப்படி செய்வன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ என்னோட மனசை மட்டும் இல்ல, நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையும் சேர்த்து உடைச்சிட்ட. சொல்லிக்கிட்டே இருக்க, இன்னும் நின்னுட்டு இருக்க. இன்னைக்கு என் பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா. என் பொண்ணுக்கு கல்யாண கலை வந்துருச்சு. ஐயோ, என் கண்ணே பற்று போல இருக்கு. அம்சமா இருக்கம்மா. மோகன் அவன் கையால உன் நெத்தியில குங்குமத்தை வச்சு விட்டு உன் கழுத்துல தாலிய கட்டிட்டானா, அதுக்கப்புறமா இந்த அழகு தேவதை உரிமையோட இந்த வீட்டு மருமகள் ஆயிடுவா. அதேதான் காதுனா. அது காதம்பரி, அந்த நாளுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ, எல்லாமே நடந்துரும். சரி சரி, பூஜையை சீக்கிரமா முடிங்க. ஆ, சரி சரி, சீக்கிரம் விரதத்தை முடிங்க. பயங்கரமா பசிக்குது எனக்கு. சாப்பிடணும்ல, நான் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. அதேதான் நானும் சொல்றேன், சீக்கிரமா பூஜையை முடிங்க. மோகனை கூப்பிட்டு விரதத்தை முடிங்க. இல்லனா இல்லன்னா என்ன நீ? இல்லனா அம்மா, நான் மனசொடைஞ்சு போயிடுவேம்மா. அது எவ்வளோ அன்போடவும் பக்தியோடவும் மோகனுக்காக விரதம் இருக்கேன். அப்புறம் அவர் வரலன்னா, அம்மா மோகன் வருவார்லம்மா,
என் மேல அவரு ரொம்ப கோவமா இருக்காரு. கண்டிப்பா வருவான். நீ கவலைப்படாத தாமினி. ம்? அதோ வந்துட்டான் பாரு என் புள்ள. இந்த விரதத்தை மோகன் கையால நீ தீர்த்தம் குடிச்சதுக்கு அப்புறமா தான் முடிக்கணும். அப்புறம் பாரு, துளசி என்ன யாரு நினைச்சாலும் மோகனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறத தடுக்க முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னோட உரிமையை உனக்கு கொடுத்துருவேனா? ஏன் மோகன் கையால உன் விரதத்தை முடிக்க விட்டுருவேனா? ஏன் மோகன் உனக்கு சொந்தம் இல்ல, இந்த வீடு உனக்கு சொந்தம் இல்ல. எனக்கு என்னாச்சு? அந்த பிசாசு வந்துருச்சோ? இன்னைக்கு நீ எனக்கு, குஷிக்கு, ராதாக்கு பண்ண கொடுமைக்கு நீ கண்டிப்பா தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளாக நான் விட மாட்டேன். மோகன் கையால கொடுத்த தண்ணியே ஒரு சொட்டு கூட உன் தொண்டையில இறங்க நான் விட மாட்டேன். என்னமாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கு? ஏன் பொண்ணையே சித்திரவதை பண்றியா? உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு பார். அட, என்னாச்சு தாமினி? தட்டை என்கிட்ட கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு ரூமுக்குள்ள வந்தா எப்படி? நான் இத பண்ண கூடாது. நீ பாட்டுக்கு என் கையில கொடுத்துட்டு வந்தா எப்படி? நான் சொன்னல, மோகன் கையால உன் விரதம் நிறைவேற்ற விட மாட்டேன்னு. உனக்கு எவ்வளவு விரதம் இருக்கணுமோ நீ இருந்துக்கோ தாமினி. ஆனா மோகன் என்னைக்கு உனக்கு சொந்தமாக மாட்டாரு. ஆமா, துளசி, நீ எங்க மேல கை வச்சு பாரு. என் மேல ஒரு கீறல் பட்டா கூட அந்த பழி மொத்தமும் உன் பொண்ணு மேலதான் வந்து சேரும். இந்த வீட்டுக்குள்ள சத்தம் போட்டு சொல்லுவேன், குஷி தான் என்ன அடிச்சான்னு. எவ்வளவு கத்த முடியுமோ கத்திக்கோ. ஆனா இனிமே உன் பேச்ச யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா குஷி கூட இப்ப இருக்கிறது ராதா. ஆனா ராதா கூட இருக்கிறது உண்மை.
பொண்ணு கூட பார்க்காம என் பொண்ணு அழ வச்சுட்டல. அவ விட்டு ஒவ்வொரு கண்ணீருக்கும் நீ பதில் சொல்லியே ஆகணும். இந்த துளசி எங்க உயிர் எடுக்காம விட மாட்டா போல இருக்கே. எங்களை காப்பாத்துங்க. எங்களை சாகடிச்சிருவா போல இருக்கே. யாராவது சீக்கிரம் வாங்க. எங்களை காப்பாத்துங்க. எங்களை காப்பாத்த யாரும் இல்லையா? உனக்கு எவ்வளவு திமிரா இருந்தா என் பொண்ணை போட்டு அடிப்ப. ஆனா இன்னைக்கு உன்னை யார் காப்பாத்துறாங்கன்னு நான் பாக்குறேன். இந்த கையால தானே என் பொண்ணை அடிச்சு அழ வச்ச. ஆ? ராதா ப்ளீஸ் அமைதியா இரு. அழாத. ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்க. அழாத ப்ளீஸ். இன்னுமா அழுதுகிட்டு இருக்கா? இவ அழுவுற சத்தத்தை கேட்டு கேட்டு எனக்கு தலைவலி வந்துருச்சு. இதோ பாரு ராதா, நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? தப்பு உன்னோடதுதான். எதுக்காக குப்பியை வெளியே எடுத்துட்டு போன? நீ என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா? நேராவே சொல்லிருக்கலாம்ல, நோ ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட்னு. பாரு குஷி எவ்வளவு கரெக்டா சொல்றான்னு. எதுக்கு நீ தேவையில்லாம அவ்வளவு நல்லவளா இருக்க? பிரச்சனையில மாட்டிக்கிட்ட பாத்தியா? முடியாதுன்னு சொல்ல கத்துக்குறாதா? முடியாது, நோ. சரி அழுகை நிறுத்திட்டு இதை சாப்பிடு. இந்தா. வேண்டாம், எனக்கு சாப்பாடு வேண்டாம். அடேங்கப்பா, அதுக்குள்ள நோ சொல்ல கத்துக்கிட்டியா? இந்த வேண்டாம், முடியாது, நோ இதெல்லாம் என்கிட்ட இல்ல, மத்தவங்க கிட்ட சொல்லு. சாப்பாட வேணும்னு சொல்லணும், கூடு சாப்பிடுறேன்னு சொல்லணும். இந்த சாப்பிடு. நான் தான் எனக்கு வேண்டான்னு சொல்றேன்ல. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? ஏதாவது பண்ணு. அவ்வளவு ஒன்றும் ஈஸி இல்ல மோகன். ஏன்? ஆக்சுவலி என்கிட்ட உனக்காக ஒரு டீல் இருக்கு. அப்படியா? ஒருவேளை நீ இவ்ள சாப்பிட வச்சிட்டேனா நான் முழுசா 2 நாள். இல்ல இது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. யா, முழுசா 1 நாள் யாருக்கும் தொல்லையும் கொடுக்க மாட்டேன் அண்ட் சேட்டையும் பண்ண மாட்டேன். வாவ் குஷி மேடம், ரொம்ப நன்றி, கலக்கிட்டீங்க. கை எடுத்து கும்பிட்டுமா? சரி, இப்ப நான் வெளிய போய் விளையாட போறேன். இதுல சவுண்ட் எஃபெக்ட் வேற. டீல் என்னன்னு கேட்டல்ல? காதுல விழுந்துச்சா இல்லையா? குஷி மேடம் என்ன டீல கொடுத்தாங்கன்னு? அதாவது நீ இத சாப்பிட்டனா அவங்க ஒரு நாள் முழுக்க நம்மள நிம்மதியா விட்டுருவாங்களாம். அதுக்காகவே நீ சாப்பிட்டு தான் ஆகணும். இந்த சாப்பிடு. எனக்கு வேண்டாம். எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு நடந்தது பெரிய அநியாயம். இந்த விஷயம் உனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா சாப்பிடாம இருந்தா என்ன பிரயோஜனம்? அதுவும் இல்லாம நீ ரொம்ப பலவீனமா இருக்க, உடம்பு கெட்டு போயிடும். முதல்ல சாப்பிடு. எனக்கு எதுவும் ஆகாது, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, அப்ப உன்னோட டைப்ல எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நீ சாப்பிடாததுனால இப்ப ஏன் டைப்ல நான் ட்ரை பண்றேன். நீ கண்டிப்பா சாப்பிட்டு தான் போற, பாரு. எனக்கு பசிக்கலன்னு சொல்றேன்ல, என் பசி செத்து போச்சு. பசி செத்து போச்சா? சாப்பிடாம இருந்தா நீ செத்து போயிடுவ. எனக்கு சாப்பாடு வேண்டாம்.
மெல்லு 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 மென்னு சாப்பிடு. சாப்பாட நல்லா மென்னு சாப்பிடணும், இல்லனா ஜீரணம் ஆகாது. வாய ஆசை போட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லனா 2 கையாலையும் உன் கண்ணத்தை பிடிச்சி நானே சாப்பிட வச்சிருவேன். ராதா இன்னைக்கு உனக்காகவே விரதம் இருந்தா மோகன். இப்ப பாரு, உனக்கே தெரியாம நீ அவளோட விரதத்தை முடிச்சு வச்சிருக்க. வெரி குட். யோசிச்சு பாரு, உன் பாட்டி உன்னை இப்படி எல்லாம் பார்த்தாங்கன்னா என்னை எப்படி திட்டுவாங்க. 2.5 கிலோ மூளையோட அனுப்புனா இப்ப கடைசியில 1/4 கிலோ தான் இருக்குன்னுவாங்க. மிச்ச கிலோ எல்லாம் எங்க போச்சுன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? உனக்கு நாங்க சோறே போடுறது இல்லைன்னு கேட்பாங்கல்ல, நாங்க திட்டுவாங்க. மோகனையா, என்னாச்சு? முதல்ல தண்ணியை குடிங்க, குடிங்க. பரவாயில்லையா? ராதாவும் மோகனும் ஒருத்தர் விரதம் முடிச்சிருக்காங்க. கடவுளே, இது எதிர்ச்சியா நடந்த விஷயமா இல்லனா நீங்க காட்டுற அறிகுறியா?